ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள ஃபியூஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எல்லாரோட வீட்லையும் இருக்கிற ஃபியூஸை பொதுவாக செமி என்க்ளோஸ்டு ரீவயரபிள் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதை கிட்கேட் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம இந்த ஃபியூஸ்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபியூஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட். இந்த ஃபியூஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிதில் மெல்ட் ஆகக்கூடிய ஒரு மெட்டல் பீஸை வச்சுருப்பாங்க. இந்த மெட்டல் பீஸ் வந்து என்னென்னா சர்க்கியூட்டுக்கு சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சர்க்கியூட்டில் அந்த குறிப்பிட்ட அளவை விட கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும்போது அந்த மெட்டல் உருகி சர்க்கியூட் வந்து என்னென்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். இந்த மாதிரி சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகிறதுனால நம்ம வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த பர்பஸுக்காக தான் நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஃபியூஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க மெயின் கான்செப்டுக்குள்ளே போகலாம். பொதுவாக ஃபியூசஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று லோ வோல்டேஜ் ஃபியூசஸ் அப்படின்னு, ரெண்டாவது ஹை வோல்டேஜ் ஃபியூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த லோ வோல்டேஜ் ஃபியூசஸில் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஃபியூசஸ், அதாவது செமி என்க்ளோஸ் ரீவயரபிள் ஃபியூஸ் எல்லாம் இந்த லோ வோல்டேஜ் ஃபியூசஸ் டைப்ல வரும். இந்த செமி என்க்ளோஸ் ரீவயரபிள் ஃபியூஸ், அதாவது கிட்கேட் ஃபியூஸ்ல மொத்தம் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஃபியூஸ் கேரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்ங்கிறது போர்செலின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்னால செஞ்சு ஃபிக்ஸ்டு கான்டாக்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்கமிங் மற்றும் அவுட் கோயிங் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபியூஸ் கேரியர் அப்படிங்கிறது சேம் போர்சலின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்னால செஞ்சுருப்பாங்க. இது ஒரு தனி பார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃபியூஸ் கேரியரை பேஸில் எளிதாக பொருந்தும்படி, அதாவது எளிதில் வெளியில் எடுக்கும்படி அமைச்சிருப்பாங்க. ஃபியூஸ் கேரியரை நம்ம பயன்படுத்தும் போது ஃபியூஸ் கேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த யூனிட்டையுமே நம்ம மாற்ற தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபியூஸ் கேரியரை மட்டும் நம்ம மாற்றலாம். ஃபியூஸ் கேரியருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் எலமெண்ட் இருக்கும். இந்த ஃபியூஸ் எலமெண்ட் ஆனது கேரியரில் உள்ள ரெண்டு காண்டக்டருக்கு இடையில கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது மேலே ஒரு காண்டக்டர் இருக்கும், கீழே ஒரு காண்டக்டர் இருக்கும். மேலே உள்ள காண்டக்ட் இன்கமிங்காக இருக்கும், கீழே உள்ளது அவுட் கோயிங்காக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த ஃபியூஸ் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஃபியூஸ் கேரியரை நம்ம பேஸில் பொருத்தும் போது சர்க்கியூட்டுக்கு சப்ளை போகும். அதாவது இன்கமிங்கில் உள்ள சப்ளை ஃபியூஸ் எலமெண்ட் வழியாக அவுட் கோயிங்க்கு போகும். இப்போ லோட் சைடு, அதாவது அவுட் கோயிங் சைடு லோடு அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் கேரியரில் உள்ள ஃபியூஸ் எலமெண்ட் உருகி சப்ளை வந்து கட் ஆயிரும். அதாவது இன்கமிங்லேருந்து லோட் சைடு போகிறது போகாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூஸ் கேரியரை வெளியில் எடுத்து இன்னொரு ஃபியூஸ் எலமெண்ட் வந்து என்னன்னா ரெண்டு கான்டாக்ட் கேரியரில் கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம பேஸில் பொருத்திட்டோம் அப்படின்னா பழையபடி சப்ளை இன்கமிங்லேருந்து அவுட் கோயிங்க்கு போகும். ஸோ இந்த இடத்துல நிறைய நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உள்ள நம்ம கனெக்ட் பண்ணுற ஃபியூஸ் எலமெண்ட் என்ன மெட்டீரியலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக தின், காப்பர், ஜிங்க், லெட், சில்வர் போன்ற மெட்டீரியலை சூஸ் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூஸ் போடலாம். ஆனால் பெரும்பாலான பேர் தின்னடு காப்பர் ஒயரை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஃபியூஸ் போச்சு, மெயினாக நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபியூஸ் எலமெண்டோட டயாமீட்டரை சூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஃபியூஸ் அடிக்கடி போதுன்னு சொல்லிட்டு ஒரு தடியான ஒயரை எடுத்து ஃபியூஸாக போட்டுருவாங்க. அப்படி நீங்கள் ஃபியூஸ் போடுறதும் உங்கள் வீட்டில் ஃபியூஸ் கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ உங்கள் வீட்டோட லோடை பொறுத்து அந்த ஃபியூஸ் அந்த மெட்டீரியலோட டயாமீட்டர் லென்த்தை சூஸ் பண்ணி கரெக்டாக போடுங்க. இந்த கிட்கேட் ஃபியூஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபியூஸ் எலமெண்ட்டை மாற்றுறது ரொம்ப ஈஸி. யார் வேணும்னாலும் மாற்றலாம். ஒன்ஸ் ஃபியூஸ் போச்சு அப்படின்னா மொத்த யூனிட்டையும் நம்ம மாற்ற தேவை கிடையாது. ஜஸ்ட் உள்ள ஃபியூஸ் எலமெண்ட்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் மற்ற ஃபியூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸ் போச்சு அப்படின்னா மொத்த யூனிட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த கிட்கேட் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகை ஃபியூஸில் மினிமம் ஃபியூசிங் கரண்ட் ஒரே மாதிரியா இருக்காது. இந்த வகை ஃபியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஏற்படும். இதனால ஃபியூஸ் அடிக்கடி டேமேஜ் ஆயிரும். அடிக்கடி நம்ம ரீப்ளேஸ் பண்றது போல இருக்கும். இந்த வகை ஃபியூஸ்ல பிரேக்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அதிக ஃபால்ட் லெவல் உள்ள சர்க்கியூட்டுக்கு இந்த வகை ஃபியூஸை நம்மளால பயன்படுத்த முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிட்கேட் ஃபியூஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபியூஸ் போட்டிருக்கீங்களா? அப்படி ஃபியூஸ் போடும்போது ஃபியூஸ் எலமெண்ட்டாக என்ன மெட்டீரியலை சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டே வரோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அனைத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.